ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் ஒரு 6 மணி போல் தான் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக சமையலை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பீக்கங்காய் இருந்தது. பீக்கங்காய் கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கங்காயோட தோலெல்லாம் சீவிட்டுருக்கேன். இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே கால் வலி வந்து ஃபீல் பண்ணேன். அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சிம்பிளாக சமையலை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் பீக்கங்காய் கூட்டு பண்ண போகிறேன். பீக்கங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட பாசிப்பருப்பு, சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டு குக்கரில் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பீக்கங்காய் பாசிப்பருப்பு நல்லா வெந்ததும் இன்னொரு பேனில் வெங்காயம், சீரகம், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீக்கங்காய் வெந்திருக்கு பார்த்திங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சு விட்டோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் நிற்காத, உன் சைஸுக்கு பட்டான். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கடையில் கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஏன்னா சத்து மாவு வந்து சடனாக காலி ஆயிடுச்சு, நாளைக்கே அரைச்சாகணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கே வந்து 4 பேட்சையும் வறுத்து நாளைக்கு அரைச்சிட்டு வரணும். சத்து மாவுலாம் காலையே ஆர்டர் பெண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே நானே வறுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் வரைக்கும் 4 பேட்சை வறுத்தேன். எனக்கு இன்றைக்கி ஃபுல் டே வந்து சத்து மாவு வறுக்கிறதுலையே தான் போச்சு. பன்னெண்டரை போல் வறுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இடையில ஒரு லஞ்ச் பிரேக்கு, ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். 4 பேட்சையும் வறுத்து முடிக்கிறதுக்கு ஈவினிங் 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. சத்து மாவு வறுத்து முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். குதிங்கால் வலிக்கு ஊசி போட்டு வந்தேன். ஊசி போட்டு ஒரு வாரம் தான் எனக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குதிங்கால் வலிக்கு இந்த மாதிரி செங்கலை சூடு பண்ணி அதில் எருக்க இலையை வச்சு அந்த கல்லை வந்து அந்த சூடு இருக்கும் போதே நம்ம மிதித்து எடுத்தோம் அப்படின்னம்னா கால் வலிக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அம்மாவும் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்போவும் ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணியில் உப்பு போட்டு காலை கொஞ்சம் நேரம் அதில் வச்சு எடுப்பேன். இல்லாட்டி உப்பை வந்து கல்லுப்பை வறுத்து அதை வந்து ஒரு துணியில் கட்டி ஒத்தடம் கொடுத்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. அம்மாவும் இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. சரி இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் எல்லாரும் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் குறைஞ்ச பாடு இல்லை. எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து நிற்கிறேன் அப்படின்னா கால் வந்து ஒரு மாதிரி குடைச்சல் இருக்கும், ஒரு மாதிரி தீயாக எரியும். கல்லை லேசாக சூடு பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நல்லா சூடு பண்ணணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனால கல்லை நல்லா சூடு பண்ணி ஒரு 4-5 இலையை வச்சு கல்லை மிதித்து காலை எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக வச்சே இருக்க முடியல, அந்த அளவுக்கு சூடு இருந்தது. இந்த மாதிரி குதிங்கால் வலினால நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க போல். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் இந்த பெயின் இருக்குது அப்படின்னு. பெட்டரா இருக்காப்பா? கொஞ்சம் அந்த சுட ஒத்தடம் கொடுத்தா இப்போ இருக்கும். அதனால இப்போதைக்கு பெட்டராக இருக்குது. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து சொல்யூஷன் கிடையாது, ஜஸ்ட் சும்மா டெம்பரவரி ரிலீஃப். இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. கமல் காலையில் பிஎன்ஐ மீட்டிங் கிளம்பி போயிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன். அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கும் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான வேலை தான். நேற்று சத்து மாவுக்கு ஒரே நல்ல 4 பேட்சையும் வறுத்தேன். இன்றைக்கி அரைச்சிட்டு வந்து பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. சத்து மாவு பேக் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி மால்ட்டும் பேக் பண்ணுவாங்க. மால்ட்டு பேக் பண்ணி இன்றைக்கி வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணணும். இன்றைக்கி சத்து மாவு மால்ட்டுன்னு பேக்கெட் போட்டு முடிக்கிறதுக்கே மதியம் 1 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகம். பேக்கெட் போடுறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு அப்படின்றனால பெண்டிங் ஆர்டர்ஸை வந்து இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணியே ஆகணும் அப்படின்றனால நான் கொஞ்சம் நேரம் வந்து கொரியர் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் கண்டினியூஸாக நின்று பேக் பண்ண முடியாது அப்படின்றனால கொஞ்சம் நேரம் வந்து நானும் ஹெல்ப் பண்ணேன். இந்த கால்வலியை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் உருப்படியாக பண்ண முடியல. எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்குது.
சரண்யா ராஜேந்திரன், சங்கரி வசந்தகுமார், சத்தமா ஒன்றும் அம்மன் காலேஜ், சியக்கா ஒன்றும், சீபா விக்னேஷ் சத்தமா 1 கிலோ, உளுந்தங்களி 1/2 கிலோ, பிரேமலதா சத்துமாவு 1/2 கிலோ. வாங்க கவனி ஒரு ஆள் எடுத்துருங்க. ஸ்கூல் விட்டு வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. கீழே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தேன். டிவி ஆஃப் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத வச்சிட்ருக்கேன். இவங்க உட்காந்து படிக்கணும் எழுதணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க ரூமில் டேபிள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சோஃபாவில் உட்காந்து தான் படிக்கிறாங்க. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக குதிங்கால் வலி இருக்குது. ஒரு 2 மாதமாக வந்து இந்த பெயின் இருக்குது. ஒரு மாதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு காலை ஊனும் போது வலிக்கும், அப்புறம் நடக்க அது சரியாக போச்சு. கடைசி ஒரு மாதமாக வந்து சுத்தமாக என்னால் சமாளிக்கவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு பெயின் இருந்தது. டாக்டரை போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. மாத்திரை சாப்பிட்டேன், எனக்கு வந்து கேட்கல. திரும்ப ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அதே மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. எங்கே பெயின் இருக்கோ அங்கனே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்து எனக்கு நல்லா இருந்தது. அப்பாடா, எனக்கு குதிங்கால் வலியே சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்ப பெயின் ஸ்டார்ட் ஆகுது. லேசாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து லேசாக இருந்தது. இப்போ இந்த லாஸ்ட் 2 நாளாக வந்து திரும்ப பழைய மாதிரி பெயின் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ சரி வேற ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வேற ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கோம். இது எப்படி ஆரம்பிச்சது? ஏன் ஆரம்பிச்சது பெயின்? இந்த பெயின் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, அம்மா அவங்க ஊர்ல இருந்து கொடுமுடி போயிருந்தாங்க. ஸோ நான் கொடுமுடி போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு போனேன். தண்ணிக்குள்ளே நடக்கும்போது அந்த ஒரு இடத்துல பாசான் இருந்தது. கால் ஸ்லிப் ஆயிருச்சு. இந்த காலில் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வழுக்கின காலில் இருந்து இன்னொரு காலை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஊனுனேன். அது நல்ல பெரிய கல்லில் எசக்க பசக்கா மிதிச்சிட்டேன். ஸோ அப்பயே நல்ல பெயின் இருந்தது. ஒரு மாதிரி சுருன்னு கரண்ட் அடித்த மாதிரி ஜிவ்வுன்னு ஏறிச்சு. ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெயின் வந்து இல்லை, அவ்வளோதான் சரி அவ்வளோதான் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அந்த பெயின் அப்போ மிதிச்சது இப்போ வந்து எனக்கு வினைய கொடுத்துருக்கு. நல்லா இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்ப வந்து உங்களுக்கு வந்து ஏதோ அந்த ஜவ்வு வந்து நல்லா வீங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வீங்கி இருக்கா என்னன்னு தெரியல, ரொம்ப புண்ணா இருக்கான்னு தெரியல, இவ்வளோ வலி கொடுக்குது. ஆனால் நான் மட்டும்தான் இந்த மாதிரி பெயின் இருக்கோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கும் இந்த மாதிரி பெயின் இருக்கு. அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. மாதிரி செங்கலை சூடு பண்ணி அதில் எருக்க இலையை வச்சு மிதிங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவும் எனக்கு கேட்கல. அம்மா வந்து உப்பை வறுத்து ஒத்தடம் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதுவும் எனக்கு கேட்கல. நிறைய இந்த மாதிரி வைத்தியங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்குது. இப்போ வேற ஹாஸ்பிட்டல் மாற்றி டாக்டரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு பட் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கேயும் டாக்டர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, செப்பல் மாற்றுங்க அப்படின்னு தான் சொன்னார். டேப்லெட்ஸ் வந்து வேறு டேப்லெட்ஸ் வந்து மாற்றி எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் சாப்பிடுங்க சரியாக போயிடும், செப்பல் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. செப்பல் ஆல்ரெடி மாற்றி அந்த செப்பல் தான் டாக்டர் எழுதி கொடுத்த செப்பல் தான் இப்போ போட்டு வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கேன். இவரும் கல்லுப்பை வந்து வறுத்து ஒத்தடம் கொடுங்க, அது வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு எமர்ஜென்சி, டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்து வர்றதுக்கே 9 மணி ஆயிடுச்சு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 hours வெயிட் பண்ணி டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறோம்.
அத்தை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து டாக்டர் சொன்ன மாதிரி உப்பை வந்து வறுத்து ஒத்தடம் கொடுத்துட்ருக்கேன். கல்லுப்பை நல்லா சடச்சடன்னு சவுண்டு கேட்குற வரைக்கும் வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா நம்ம வந்து எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல வச்சு வச்சு எடுக்கணும். செங்கல்ல எருக்களை வச்சு மிதிக்கிறது, இந்த மாதிரி உப்பு ஒத்தடம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து டெம்பரவரி சொல்யூஷன் தான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து இந்த ஒத்தடம் கொடுத்துட்டு தூங்கினேன் அப்படின்னா கால் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அப்படின்றனால நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து பண்ணுவேன். கண்டிப்பாக குதிங்கால் வலி இருக்க எல்லாருமே இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெயின் எல்லாம் குறைஞ்சி எப்போ நார்மல் லைஃப் நார்மல் ரொட்டீனுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கால் வலிக்கு ஒத்தடம்லாம் கொடுத்துட்டு தூங்குறதுக்கு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.